எங்க மாமா சாப்பிடறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் பெங்களத்துல. இது சுமார் 7000 ரூபாய் இருக்கும். இந்த உங்க மாமாக்காக வாங்கி வச்சிருக்கீங்க? ஆமா, 8000 ரூபாய் அந்த செம்பும். இந்த 8000 ரூபாய். ஆமா, எங்க மாமா இந்த வெண்கல தட்டுல தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தட்டும் செம்பும் எங்க மாமாவுக்காக ஸ்பெஷலா அவருக்காக தான் நான் வாங்கி. உங்களுக்கு இப்படி ஒரு ஆசை? அவரு எனக்கு சாமி மாதிரி. அவர் எனக்கு வந்து சாமி மாதிரி. அதனால நான் அவரு எனக்கு எப்போதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு ஸ்பெஷலா வைக்கணும்னு தான் எனக்கு ஒரு ஆசை. அதனால எங்க மாமாவுக்கு நான் வச்சிருவேன் பாப்பா. இதுதான் வந்து என்னுடைய பெட்ரூம். ஸோ நான் கட்டில் வாங்கி வச்சிருக்கேன். அண்ட் பாத்தீங்கன்னா வந்து நான் மெத்த வாங்கல, ஏசி வாங்கல. ஏசிக்காக வந்து நான் வந்து செட் பண்ணிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா சுமார் வந்து பாத்தீங்கன்னா 50 saree இருக்கும். பீரோல அவ்வளவு புடவைங்க இருக்கு. அதை தாண்டியும் இங்க புடவைங்களா உங்களுக்கு? இது வந்து காஸ்ட்லி காட்டன் பாப்பா. இதெல்லாம் வந்து அயன் பண்ணி குடுக்கறதுக்காக நான் மூட்டையா கட்டி வச்சிருக்கேன். இது எல்லாமே ஒவ்வொன்றும் காஸ்ட்லி. ஒவ்வொன்றும் 2000 ரூபாய் 3000 ரூபாய் அந்த மாதிரி சாரீஸ் இது எல்லாமே. ஸோ இந்த காட்டன் சாரீ வந்து நான் வந்து ஷூட்டிங்க்கு இன்டர்வியூக்கும் அந்த மாதிரி கட்டுறதுக்காக இது வந்து காட்டன். இது ஒரு செக்ஷனு. இதை நான் அடுக்கி வச்சாவே எனக்கு பீரோ பத்தாது. அதனால வந்து இந்த சாரியை வந்து டெய்லி ஒரு 10 சாரியா அயன் பண்ணி பீரோவில் அடிக்கிட்டோம்னா ஒரு 3 மாசத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதனால இந்த சாரியை தனியாக மூட்டை கட்டி வச்சிருக்கேன். அதனால இதான் இது. இந்த பெட்ரூமை பாருங்க. இது பெட்ரூமுங்கிற பாருங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா மீத இது வந்து பிளவுஸு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்குற பேடு புறா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாவாடை. இதுல வந்து அந்த இதுல அடுக்க முடியாம மீதி சாரி இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சுட்டா இந்த மாதிரி குறை. எவ்வளவு புடவைங்க இருக்கும் கிட்ட? ஒரு 500-600 புடவை இருக்கும் பாப்பா. 500-600 புடவை. எவ்வளவுக்கா விலைகள் இருக்கும் உங்களோட புடவைங்க? பூனை சாரிங்கிறது வந்து ஒரு 250-300 எடுப்பேன். பட்டு சாரிங்கிறது வந்து 3000 2000 2500 அந்த மாதிரி எடுப்பேன். காட்டன் சாரி வந்து பட்டு சாரிக்கு மேலதான் இருக்கும். அதனால அதெல்லாம் காட்டன் சாரீஸ். இந்த ஃபேன்சி சாரியும் வந்து 215 அந்த வரைக்கும் இருக்கும்பா. இருக்கிறதுலயே ஒரு காஸ்ட்லியான சாரினா நான் இதுதான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன சாரி அது? இல்ல, என்கிட்ட இருக்கிறது பூரா காஸ்ட்லி சேலை தான். நான் வந்து எதுன்னு தனித்தனியெல்லாம் பிரிக்க முடியாது. நான் கட்டுறது ஒவ்வொன்றும் அப்படி. ஏன்னா ஒரே சேலையில ஒரே சட்டப்பாடையில வாழ்ந்த எனக்கு இன்னைக்கு கடவுளா பார்த்து எனக்கு வந்து இவ்வளவு தூரம் என்னை நல்லபடியா வச்சிருக்காங்கன்னா நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். 2வது கடவுள் யாருன்னா என்ற மாமா தான். நான் ஆய்காட்டுல தான் வந்து காட்டுங்கள்ல தான் நான் வந்து ஆய் போவேன் வைத்த ஒழிச்சிச்சுரா. இன்னைக்கு நான் வந்து இவ்வளவு பலன்னு வெஸ்டர்ன் டாய்லெட் கட்டியிருக்கேன்னா அது என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம். சோ இது பாத்தீங்கன்னா இது எதுக்குன்னே தெரியாம நான் வச்சிருந்தேன். ஆனா இது எனக்கு தெரியும். இதுதான் வாஷ் பண்றதுக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். எப்போ உங்களுக்கு தெரியாம இருந்தது அது எதுக்கு இருக்கு? நான் தான் ஆய்காட்டுலயே தானே இருந்தேன். காட்டுல தானே ஆய் போயிட்டு கால் கழிட்டு வந்துருவேன். இது வந்து பாத்ரூம்ல நான் இருக்கனால எனக்கு தெரியும் எது எதுக்குன்னு யூஸ் பண்றதுக்குன்னு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்திங் இது ஷவர் ஜெல். இது வந்து நான் தான் ஜெல் போட்டு தான் குளிப்பேன். இது வந்து பெரிய ஷாம்புப்பா, சோப்பு இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பால்கனிமா. இங்க பாரு, இதுல வந்து நான் பார்த்து ரோட்ல யாராரு போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்குவேன் நானு. இதனால இது வந்து இது ஒரு பால்கனி. எவ்வளவு ஜாலியா இருக்கா? இருக்குக்கா. நைட் டைம்ல ஃப்ரீயா என்ஜாய் பண்ணும். மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோவேன். இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரான ஒரு பிளேஸ். இங்க இருந்து பாத்தீங்கன்னா எங்க உலகமே தெரியும்டா, எங்க கிராமமே தெரியும். அவ்வளவு பெருசு இந்த எங்க கிராமம் தெரியுமா? எவ்வளவு சூப்பரா இருக்கு பாப்பா. ஆமாக்கா, இங்க நான் அவ்வளவு தூரம் தெரியுது. நான் டான்ஸ் ஆடுவேன். ரீல்ஸ்ல இங்க இருந்தா போஸ்ட் பண்றதா? இது ஒவ்வொரு நாளைக்கு பண்ணுவேன், ஒவ்வொரு நாளைக்கு பண்ண மாட்டேன். ஒவ்வொரு விஷயமே நீங்க பாத்து பாத்து கட்டிருப்பீங்கல்ல. உங்க சின்ன வயசுல இருந்து இந்த ஆசை இருந்திருக்கும். இது என்னுடைய கனவு, ஆசை நிறைய இருக்கு எனக்கு தெரியுமா?